நீங்க எந்த அரசுக்கு போனாலும் நாங்க தயங்க போற ஆக்கள் இல்ல. இந்திய அரசுக்கு போவோம். இந்திய காசு பணம் லஞ்சம் பண்ணி சிவசேனா அமைக்கும் போது தேவையில்லாத நீ காசு வேண்டி போட்டு வந்து என்ன சொல்றேன்? காசு வேண்டி ஆதாரப்படுத்தணும் இல்ல. அப்ப நீங்க கல்வி சமம் சாப்பிட நீங்க வேற இல்ல. கல்வி சமம் இது ஏதோ அவங்களுக்கு வர போயிட்டாங்க. ஏதோ நோக்கத்துல வந்து குழப்பறீங்க. நடக்கிற வழிபத்தை சீரழியாதே. இல்ல இல்ல நீங்க ஒழுங்காக நடக்கிற வழிபத்தை சீரழியாதேங்க. உடுப்ப போட்டு நாங்கள் சைவ சமயம் கடுமையாகிக் கொண்டு போகிறது. ரெண்டு வகையான, ஒன்று ஆட்சி ரீதியான கிறிஸ்தவ மேலாட்சி. அலுவலகங்கள் மூலம் அதிகாரிகள் அலுவலர்கள் மேலாட்சி செய்ய விரும்புகிறார்கள், சைவ மாணவர்கள் மீது திணிக்கிறார்கள். இரண்டாவதாக ஒவ்வொரு ஆசிரியர்கள் சைவ மாணவர்களை கிறிஸ்தவ பாடல் பாடுமாறு வற்புறுத்துகிறார்கள். சபைகள் ஆசிரியர் வழியாக சைவ வகுப்புகளிலே கிறிஸ்தவ பாடல்களை பாட சொல்லி வற்புறுத்துகிறார்கள். வேளாலையில் மகாஜன வித்தியாலயத்தில் 6ஆம் வகுப்புக்கு படிப்பிக்கிற ஒரு கிறிஸ்தவ அண்மையிலே கிறிஸ்தவ மதத்து மாறிய சபை சேர்ந்த ஒரு ஆசிரியை கட்டாயமாக நீங்கள் கர்த்தர் பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போய் நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்தது. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்திச்சிருக்கிறோம். வடக்கு கல்வியில் இடம்பெறும் முறைகேடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரை மாற்ற வேண்டும் என கோரி இன்றைய தினம் திங்கட்கிழமை யாழ் முத்திரை சந்தையில் அமைந்துள்ள வடமாகாண கல்வி திணைக்களத்துக்கு முன்னால் சிவசேனை அமைப்பினரால போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த இந்த போராட்டத்தில் கிளிநொச்சி சென்ட் தெரேசா பாடசாலைக்கு நியமிக்கப்பட்ட அதிபர் உரிய தகுதி நிலைகளுடன் காணப்படாத நிலையில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருந்தன. நீங்க எங்களோட என்ன செய்யணும்? நாங்க மீடியா வீடியோ இருக்குது. நீங்க எந்த அரசுக்கு போனாலும் நாங்க தயங்க போற ஆக்கள் இல்ல. இந்திய அரசுக்கு போவோம். இந்திய அரசு
பணத்துக்கு வேண்ட மாதிரி இருக்குது. காசு பணம் லஞ்சம் பண்ணி சிவசேனா அமைக்கும் போது தேவையில்லாத தலையிடுது. நீ செய்யறது என்ன சொல்ற? நீ காசு வேண்டி போட்டு வந்து என்ன சொல்ற? காசு வேண்டி ஆதாரப்படுத்தணும். சும்மா அப்ப நீங்க கல்வி சமம் சாப்பிட நீங்க வேற இல்ல. கல்வி சமம் இது ஏதோ வந்து குழப்பறீங்க. ஒழுங்காக நடக்கிற வழிபத்தை சீரழியாதே. இல்ல இல்ல நீங்க சரஸ்வதி ஒழுங்காக நடக்கிற வழிபத்தை சீரழியாதே. உடுப்ப போட்டு நாங்கள் சைவ சமயம். நாங்கள் சைவ சமயம். தேவையில்லா வேலை பார்க்கறீங்க. நீங்க மீடியா உங்களை கொண்டு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க மீன் எடுத்து நிற்கிறீங்க. பெரிய உங்களால நாசமா இந்த மீடியா காலால நாசமா போகும் நாடே. நாடே நாசமா போகும். உங்களை மாதிரி மீடியா இல்லை. நீங்க ஊரை கெடுக்கிறாங்க. அங்கு ஒரு கவலையீர்ப்பு போராட்டம் செய்தது பொருத்தமாக இருக்கும். அந்த வகையிலே நான் மன்னார் மாவட்டத்திலும் இப்படியான பிரச்சனைகள், சரஸ்வதி பூஜைகள், சைவ பூஜை நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இதனை மன்னார் மாவட்டத்துக்கும் கருத்தில் கொண்டு இதனையும் எமக்கு இவ்வாறான பாகுபாடுகள் இன்றி பிள்ளைகள் கல்வியை சிறப்பாகவும் மேம்படுத்தி பெற வேண்டும் என்பதை நாங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். இதோடு ஒரு சில பாடசாலைகள் உருத்திராட்ச மாலை அணிவதையும் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறார்கள். திருநூறும் அணியக்கூடாது என்பதையும் தெரியப்படுத்துகிறார்கள். இந்த பாடசாலை முருங்கன் பாடசாலை ஒன்று செய்யப்பட்டு இருக்கின்றது. முருங்கன் மகாவித்யாலயம். அது சம்பந்தம் நீங்கள் போய் கேட்கல? பாடசாலை யாரும் இதுவரை காலம் கேட்டதில்லை. அது சைவ பாடசாலை, கிறிஸ்டின் பாடசாலை, பொது பாடசாலை, அரசு பாடசாலை. வடமாகாணத்தில் சைவ மாணவர்கள் மீது கிறிஸ்தவ மேலாட்சி கடுமையாகி கொண்டு போகிறது. ரெண்டு வகையான, ஒன்று ஆட்சி ரீதியான கிறிஸ்தவ மேலாட்சி. அலுவலகங்கள் மூலம் அதிகாரிகள், அலுவலர்கள் மேலாட்சி செய்ய விரும்புகிறார்கள், சைவ மாணவர்கள் மீது திணிக்கிறார்கள். இரண்டாவதாக போகின்ற ஆசிரியர்கள் சைவ மாணவர்களை கிறிஸ்தவ பாடல் பாடுமாறு வற்புறுத்துகிறார்கள். சபைகள் ஆசிரியர் வழியாக சைவ வகுப்புகளிலே கிறிஸ்தவ பாடல்களை பாட சொல்லி வற்புறுத்துகிறார். ஏழாலையில் மகாஜன வித்தியாலயத்தில் 6ஆம் வகுப்புக்கு படிப்பிக்கிற ஒரு கிறிஸ்தவ, அண்மையிலே கிறிஸ்தவ மதத்து மாறிய சபை சேர்ந்த ஒரு ஆசிரியை கட்டாயமாக நீங்கள் கர்த்தர் பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போய் நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்தது. அந்த அதிபரை இடம் மாற்றி விட்டார்கள். பல இடங்களில் இந்த மாதிரியான, அது மல்லாகத்தில் தங்கம்மா அப்பா குட்டி பாடசாலையில், மானிப்பாய் மருதடி குழந்தைகள் பாடசாலையாக இருந்தாலும் சரி, மன்னாரில் உள்ள பல பாடசாலைகள் நீங்கள் சைவ சமயத்தில் இருப்பது சாத்தான் சமயத்தில் இருப்பது என்று கூட சொல்லியிருக்கிறார். இந்த கொடுமையை நாங்கள் எப்படி தாங்கிக் கொண்டு சைவ மக்கள் இருக்க முடியும்? கலமைகள் விழா சாத்தானின் விழா என்று சொல்கிறார். ஏடு தொடக்கக்கூடாது என்று மறைக்கிறார்கள். எங்களுடைய கிளிநொச்சி அன்பர் சொன்னதை நீங்கள், அது ஒரு எடுத்துக்காட்டு தான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். திருவம்பாவை நாளில் விரதம் இருக்கிற மாணவர்களுக்கு ஆட்டுக்கறி சமைத்து கொடுக்கிறார்கள்.
இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இதை யார் முன்னின்று நடத்துகிறார்கள்? இதையெல்லாம் செய்து நீங்கள் வடமாகாணத்தை கல்வியிலே உச்சமான நிலையில் வைத்திருக்கிறீர்களா? மிக மோசமான நிலை. இந்த நாட்டில் மிக மோசமான தராதரம் உள்ள கல்வி தராதரம் உள்ள மாகாணம் வடமாகாணம். யார் காரணம்? ஆட்சியிலே உள்ளவர்கள் காரணமா இல்லையா? அந்த ஆட்சி தொடரலாமா? அந்த ஆட்சியை மாற்றுங்கள். எங்கள் கிளிநொச்சி அன்பர் சொன்னது போல, எந்த ஆட்சியில் நன்மை கிடைக்குமோ, எவருடைய மேலாண்மையில் நல்ல செய்திகள் வருமோ, நல்ல விளைவுகள் இருக்குமோ, அவரை வைத்துத்தான் நாங்கள் கல்வியை வளர்க்க வேண்டுமே ஒழிய, ஊழல் செய்தவர்கள், ஊழல்களால் தண்டிக்கப்பட்டவர்கள், பல பிரச்சனைகளை மாட்டுப்பட்டவர்கள், கல்வி அலுவலகத்துக்குள்ளே வந்தவுடனேயே சாத்தானின் படம் என்று சைவ படங்களை எல்லாம் தூக்கி வீசியவர்கள், இத்தகைய மனநோயாளிகளை வைத்து எல்லாம் கல்வி அமைச்சு நடக்கிறது. இவர்கள் மனநோயாளிகளா இல்லையா? ஒரு அறைக்குள்ள போனா எல்லா படம் இருக்கு. இயேசு படம் இருக்கு, புத்தர் படம் இருக்கு, பிள்ளையார் படம் இருக்கு, காபாண்ட படம் இருக்கு. நீ அந்த படத்தை எல்லாம் சைவ படங்களை எல்லாம் தூக்கி இது சாத்தானின் படங்கள் வீசினால் நீ மனநோயாளி தானே. மனநோயாளியை வைத்துக்கொண்டு எப்படி இந்த கல்வி அமைச்சு நீங்க நடத்த முடியும்? நன்றி. தேவையில்லாத பார்க்கறேன். நீங்க மீடியா உங்களை கொண்டு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க மீன் எடுத்து நிற்கிறேன். பெரிய உங்களெல்லாம் நாசமா, இந்த மீடியா காலால நாசமா போகும் நாடே. நாடே நாசமா போதும். உங்களை மாதிரி மீடியா இல்லை. நீங்கள் ஊரை கெடுக்கிறாங்க.